பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது. சொல்ல போனோம்னா ஒரே பிராண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வேரியேஷன்ஸ் கூட இருக்குது. பட் ஆனால் காமனாக எல்லா பேஸ்ட்லேயும் இருக்க 2 விஷயம் என்னென்னா, என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறோன்றதை தாண்டி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எப்படி ப்ரஷ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். பிராணா ரிஹாப் சென்டர் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் டாக்டர் வைஷ்ணவி. என்கிட்ட என்னோட நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற காமனான கொஸ்டின் என்னென்னா, என்ன டூத் பேஸ்ட் டாக்டர் யூஸ் பண்ணுறது? ஏன்னா நிறைய டூத் பேஸ்ட் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ எது பெஸ்ட்டு, நீங்களே எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது. சொல்ல போனோம்னா ஒரே பிராண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வேரியேஷன்ஸ் கூட இருக்குது. பட் ஆனால் காமனாக எல்லா பேஸ்ட்லேயும் இருக்க 2 விஷயம் என்னென்னா, ஒன்று ஃபோமிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ப்ரஷ் பண்ணுறப்போ நுர வருது இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு ஏஜென்ட்டும், ரெண்டாவது அப்ரெசிவ் ஏஜென்ட் சொல்லுவோம். அதாவது நம்ம பல்லில் படிஞ்சிருக்க அந்த சாப்பாடு படலத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஏஜென்ட்டும். இது 2 காமனாக எல்லா டூத் பேஸ்ட்லேயுமே இருக்கும். இது இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கிற இந்த உப்பு, கிராம்பு, லவங்கம், சார்கோல், இது எல்லாமே ஃப்ளேவர்ஸ்க்காக ஆட் பண்ணுறது. இந்த அடிஷ்னலாக இருக்க பொருட்கள்னால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இன்னும் இல்லை. பட் ஸ்டில் அதை ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறோன்றதை தாண்டி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி ப்ரஷ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் டூத் பேஸ்ட் இருக்குன்னா அதோட முழு லென்த்துக்கும் பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது பேஸ்ட்டோட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். பட் ஐடியலி ஒரு பச்சை பட்டாணி அளவுக்கு, அதாவது ஒரு க்ரீன் பீஸ் அளவுக்கு தான் நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பேஸ்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இன்னொரு டவுட் என்னென்னா, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே டாக்டர், ஸோ நம்ம வேறு பேஸ்ட் டெய்லி யூஸ் பண்ணுறோம், ஸோ சேஃபா அப்படின்னு கேட்பாங்க. டூத் பேஸ்ட் கம்ப்ளீட்லி சேஃப். எப்போனா கரெக்டான அளவுக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ ஒரு பச்சை பட்டாணி அளவுக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா பேஸ்ட்டுமே சேஃப் தான். ஏன்னா என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட்னு இருக்குது. அதாவது இந்த அளவுக்கு தான் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லா பிராண்ட்லேயுமே அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சரியான அளவு யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா பேஸ்ட்டுமே சேஃப் தான். இந்த கெமிக்கல்ஸ்னாலே நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வேணால் ஹெர்பல் டூத் பேஸ்ட் போயிடலாமா டாக்டர், ஏன்னா அந்த கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ரீசெண்டாக பண்ண ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெர்பல்னு கிளைம் பண்ணுற எந்த டூத் பேஸ்ட்டுமே 100% ஹெர்பல் கிடையாது. நம்ம என்ன நினைப்போம், ஒரு 80 to 90% ஹெர்பல் இருக்கலாம், ஒரு 10% நார்மலாக இருக்கலாம்னு நினைப்போம். ஆனால் வெறும் 2%-10% அளவுக்கு தான் ஹெர்பல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மிச்சது எல்லாமே நார்மல் டூத் பேஸ்ட்டில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த டூத் பேஸ்ட்னாலுமே கரெக்டான அளவுக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் சேஃப் தான். இன்னொன்று, ஹெர்பல் டூத் பேஸ்ட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, மோஸ்ட்டாக உங்கள் டென்டிஸ்ட் கூட நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளூரைடு இருக்க டூத் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ளூரைடு நம்ம பல்லோட ஆரோக்கியத்துக்கும் சொத்தை வராமல் பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஹெர்பல் டூத் பேஸ்ட்டில் ஒரு 80 to 90% டூத் பேஸ்ட்டில் அந்த ஃப்ளூரைடுன்ற கண்டென்ட் இல்லை, இருந்தாலுமே ரொம்ப குறைவான அளவுக்கு தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் கரெக்டான அளவில் யூஸ் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். சரி டாக்டர், அப்போ ப்ரஷ் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. தேங்க்யூ. சரி, டூத் பேஸ்ட்டு என்ன, ப்ரஷ், அதெல்லாம் தாண்டி நீங்கள் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம முன்பற்களோட பின் சைட், அங்கே தான் நிறைய